டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை, நிதி நிலைமை பற்றி கேட்டறிந்ததாக தகவல். நாளை கூடுகிறது சட்டப்பேரவை, புதிய உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்ச்சியில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து, பல்வேறு தரப்பினரும் கண்டனம். கஜானாவை துடைத்துவிட்டு சென்றதாக முதலமைச்சர் விஜய் கூறிய குற்றச்சாட்டுக்கு மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். திருச்சி கிழக்கு தொகுதியில் இருந்து ராஜினாமா செய்தார் விஜய். ராஜினாமா கடிதத்தை பேரவை செயலாளரிடம் செங்கோட்டையன் நேரில் அளித்தார். இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் விஜய் இன்று தலைமை செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழக அரசின் நிதி நிலைமை குறித்து அவர் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இன்று முதலாவதாக கையெழுத்திடப்பட்ட 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண்ணே அதிரடிப்படை அமைப்பது ஆகிய அறிவிப்புகளை செயல்படுத்துவது குறித்தும் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. தற்காலிக சபாநாயகர் கருப்பையா புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்காக உறுப்பினர்கள் வெற்றி சான்றிதழை கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சபாநாயகரும் துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு தமிழ்நாடு அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்றும், விஜயின் பதவிக்காலம் சிறப்பானதாக அமையட்டும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக நலன் சார்ந்த விவகாரங்களில் இணைந்து செயலாற்ற விரும்புவதாகவும், இதற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கும் என தான் நம்புவதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் மத்திய அரசு வழங்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் விஜய் கூறியுள்ளார். ஒரு ஓட்டில் தோல்வியடைந்த திமுகவின் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கு நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் என்ற பெயரில் 2 தொகுதிகள் உள்ளன. ஒரு தபால் வாக்குச்சீட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக பெரிய கருப்பன் தரப்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த புகார் இன்று ஏன் கண்டுகொள்ளவில்லை என கேட்டு உயர்நீதிமன்றத்தில் நாளை அறிக்கை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அறிக்கை பதிவிட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், இந்த தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு விளக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் நாட்டுப்பண்ணும் பாடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிகார ஆசையில் திமுகவின் முதுகில் காங்கிரஸ் குத்திவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சுமார் 30 ஆண்டுகளாக பல அரசியல் நெருக்கடிகளில் இருந்து காங்கிரஸை மீட்டெடுத்ததில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த 2014ஆம் ஆண்டிற்கு முன் 10 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி நீடிக்க திமுகவே காரணம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தற்போது திமுகவிற்கே காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியில் இருந்து விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை செங்கோட்டையன் பேரவை செயலாளரிடம் அளித்துள்ளார். இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னாள் IPS அதிகாரி சகாயம் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக தமிழக வெற்றிக் கழகம் அரசு அமைந்ததை சகாயம் வரவேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை திமுக வெளியிட்டுள்ளது. மேலும் சட்டமன்ற திமுக துணைத் தலைவராக KN நேருவும், கொறடாவாக ஏவ வேலுவும் செயல்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுகள் பயன்படுத்தினால் மட்டுமே 200 யூனிட் இலவசம் என்ற அறிவிப்பு ஏற்புடையது அல்ல என டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்கிவிட்டு அதனை தற்போது செயல்படுத்த மறுப்பதை திமுக அரசின் நீட்சியாகவே பார்க்க முடிவதாகவும் தினகரன் கூறியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.